என்ன பார்த்துட்டு இருக்க? கொஞ்ச நேரத்துல இருட்டாயிடுமேனு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப என்ன இருட்டாகிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றியா? மறுபடியும் இங்கேயே தங்கலான் இருக்கியா? வா கிளம்பு, இங்க இருந்து போனோம். போகணும்னு தான் யோசிக்கிறேன். ஆனா உங்களுக்கு தான் நான் என்ன பத்தி யோசிக்காத, அவங்கள பத்தி யோசி. இருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம போயாகணும், இல்லனா இந்த பயங்கரமான வழியில போறதுக்கு வழி தெரியாது. ஆனா என்ன? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? Of course நான் நல்லா தான் இருக்கேன். டென்ஷன் ஆகாத, மறுபடியும் மயக்கம் போட்டலாம் நான் விழ மாட்டேன். I'm fine, let's go. பாத்துங்க. கத்துற எடுக்க ஹார்ட் அட்டாக். ஆனா நீங்க விழுந்துட்டீங்கல்ல, அதான் நான் கத்துனேன். விழுந்திருந்தா கத்தலாம், நான் தான் விழலல. என்ன முதல்ல விடு. ஆனா நீங்க ஆனா உனா என்ன விடு. சாரி எழுந்துருங்க. அடிபட்டுருச்சா? முதல்ல விழ விடாம பிடிச்சிட்ட, அதுக்கப்புறம் நீயே விட்டுட்ட. என்னது இது? நீங்க தானே என்ன விட்டுறேன்னு சொன்னீங்க, அதான் நான் விட்டுட்டேன். கீழே விழுவேன்னு தெரிஞ்சே என்ன விட்டுட்டல. நான் இது வரைக்கும் உன்னை எத்தனை தடவை கீழே விழாம காப்பாத்திருக்கேன். நான் உன்னை பிடிக்காம இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? நீ தெரிஞ்சே தானே இதை பண்ண. நான் ஏன் தெரிஞ்சே பண்ண போறேன்? நீங்க கஷ்டப்படணும் நான் ஏன் நினைக்க போறேன்? என்ன பண்றதுன்னு புரியல. வீட்டுல பொண்ணு வளர்ந்துட்டால, அதுக்கப்புறம் வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வீட்டு பொண்ணை பாத்தீங்களா? நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு ஜன்னல் ஏறி குதிச்சு வெளியில போயிட்டா. அப்ப மட்டும் அவ தருண் கூட இப்படி ஓடி போவான்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் எல்லா ஜன்னலுக்கும் கிரில்ல போட்டிருப்பேன். வெளியில இருக்கிறவங்க இப்ப அசிங்கமா பேச போறாங்க. அதை நான் எப்படி சமாளிக்க போறேன், எப்படி கேட்பேன்? மைத்திலி, இப்ப நாம இதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. தருண் பண்ண வேலையால நம்மளால இப்ப தலை நிமிர்ந்து வெளியில நடக்க கூட முடியாத நிலைமை வந்துருச்சு. சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணி ஆகணும். நீங்க சரியா சொல்றீங்க அத்தை. இவங்களுக்கு பாடம் கத்து கொடுத்துதான். ஆமா, இது நடக்கணும்னா நம்ம நேஹா நம்ம கிட்ட இருக்கணும். மைத்திலி, ஏதாச்சும் பண்ண. நேஹா நம்ம வீட்டுக்கு வந்தாகணும். எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு போற மாதிரி ஏதாச்சும் பண்ணு. நீங்க சரியா சொன்னீங்க அத்தை. நாம இப்படிதான் ஏதாவது பண்ணணும். நாம என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சு வச்சுட்டேன். நீ என்ன செய்ய போற? மைத்திலி, ஏதாச்சும் சொல்லிட்டு போ. ஏன் இப்படி சஸ்பென்ஸ்ல விட்டுட்டு போற? ஷாக்ஸ், என்ன நீங்க அவங்களை காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன முடி வச்சிருக்க? என்ன இது? அத பாத்துக்கோ, எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது. காதலும் இருக்கு, உறவும் இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை நீங்க 2 பேரும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அது இது என்னோட முடி, நான் என்ன வேணா பண்ணுவேன். உங்களுக்கு என்ன அதை பத்தி? ஹேரை பின்னாடி எடுத்து போடு. பேசும்போது பறந்துட்டே இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிறவன் டிஸ்ட்ராக்ட் ஆவால. உங்க ஹேர் நீளமா இருக்கும்போது நான் உங்ககிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேனா? என்னோட ஹேர் ஸ்டைல் வேற லெவல்ல இருந்துச்சுல. இட்ஸ் பேபி. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவ நீ? ப்ளீஸ் உன்னோட ஹேர் என் ஹேரோட கம்பேர் பண்ணாத. ஓகே? கம்பேர் பண்ணவும் முடியாது. என்னோடது அழகா இருக்கு, உங்களோடது மோசமா இருந்தது. எனக்கு உங்க ஹேரை சுத்தமா பிடிக்காது. ஆமா ஆமா, நான் மட்டும் உன்னை பார்த்து அப்படியே மயங்கிட்டேன் பாரு. வாழ்க்கையில என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்னது? நீ போடுற காஃபி, எனக்கு ஹெட் மசாஜ் பண்றது, நீ என்ன திட்டுறது. என்ன பிடிக்கும்? நான் திட்டும் போதெல்லாம் நீங்க என்கிட்ட கோவப்படுவீங்கல்ல. ஒன்னா நம்பர் சிடுமுஞ்சி நீங்க. இப்ப கூட சிடுசிடுன்னு தான் பேசுறீங்க. என்ன சிடுமுஞ்சி நான் சொன்னேன்? ஆமா, ஒழுங்கா கேட்கலையா? அப்ப நீ 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 ஒரு குண்டச்சி. குண்டச்சி. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உன்னோட மூஞ்சி வீங்கி போயிடும். அபினா,
கோவத்துல நீங்க எப்பவும் இவங்கள குண்டச்சின்னு தான் கூப்பிடுவீங்களா? ஏய், கோவத்துல இல்ல, பாசமா குண்டச்சின்னு கூப்பிடுவேன். நாம இப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நைட் ஆக போது, வாங்க போலாம், கிளம்பலாம், டைம் ஆகுது, கமான். என்கிட்டயே வந்து கேள்வியை கேட்கறான் பார். ஏய், கோவத்துல இல்ல, பாசமா குண்டச்சின்னு கூப்பிடுவேன். என்னோட குண்டச்சி இஸ் பேக். இவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஆனா எங்க காதல் மட்டும் ஞாபகம் இல்லையா? நான் எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டேன். இப்பயும் இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறேன். அத்தை, இந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு பாருங்களேன். என்னது இது? 50 லட்சமா? 50 லட்சமா? என்னாச்சு? அத்தை, கிங் பேப்பர்ல ஆட் கொடுத்துருக்கான். தருணை யார் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா ஆட் கொடுத்துருக்கான். இது எதுக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல எதுக்கு நம்ம அட்ரஸ் இருக்கு? யாருக்காவது அவனை பத்தி விவரம் கிடைச்சதுன்னா அவங்க நேரா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நாம என்ன பண்ண முடியும்? கிங் ஏன் இப்படி பண்ணணும்? இந்த ஆடை கிங்க கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன். அதுவும் கிங் பேர்ல கொடுத்துருக்கேன். அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். நைட்டு நாம ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். லவ் யூ டூ. அம்மா லவ் யூ டூமா. கிங் ஜெயில இருக்கான், இவ எதுக்காக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா? இவ்வளவு ஸ்மைல் பண்றா, அப்படி எந்த மெசேஜ் பார்த்து இவ்வளவு சந்தோஷப்படுறா? பாத்து. ஐம் சாரி, அது நான் சைடுல பாத்துட்டு இருந்தேன். வண்டி ஓட்டும் போது எதுக்கு சைடுல பாத்துட்டு இருந்தீங்க? நான் இங்க அங்கன்னு பார்த்து ஓட்டிட்டு இருந்தேன். நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல கவனம் இருக்கட்டும், சரியா? ஏன் நான் எங்கேயும் பார்க்க கூடாதா? எப்பயாவது பஸ்ல போயிருக்கியா? அங்க ஃப்ரண்ட்ல இருக்கிற 3 சீட்ல தூங்க கூடாதுன்னு எழுதி இருக்கும். அதே மாதிரி இந்த கார்லயும் நான் ரூல்ஸ் போட போறேன். சீட் நம்பர் 1, 2, 3ல மொபைல் யூஸ் பண்ண கூடாதுன்னு போட போறேன். மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ணா மத்தவங்க டிஸ்ட்ராக்ட் ஆவாங்கல்ல. நேஹா, உன் சக்ஸோட ஹியூமர் சென்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கே. நேஹா, உன்னோட பிரக்யா சித்தியோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப கேவலமா இருக்கு. போன்ல எஸ்எம்எஸ் ஜோக்ஸ் பார்த்து சிரிக்கிறா. நான் சிரிப்பேன், அழுவேன். நீங்க இத பத்தி எல்லாம் எதுக்கு யோசிக்கிறீங்க? முன்னாடி பார்த்து வண்டி ஓட்டுங்க. நான் முன்னாடி பார்த்து தானே வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க பின்னாடி பாக்குறீங்க. எப்பயாவது தான், மோஸ்ட்லி முன்னாடி தான் பாக்குறேன். நீங்க ஒழுங்கா பார்த்து வண்டி ஓட்டுங்க ப்ளீஸ். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நீ முதல்ல பிரக்யாவை ஸ்டாப் பண்ண சொல்லு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். சக்ஸ் ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்கன்னு சொன்னேன். ஏ, ஐம் ஹங்கிரி, எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன நீ இப்ப பசிக்குதுன்னு சொல்ற? ஊர்க்காரங்க சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நைட் ஆயிடுச்சுன்னா இந்த வழியா போக முடியாதுன்னு சொன்னாங்க. ஒன்ஸ் நம்ம இடத்துக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இரு, ஓகே? நான் சீக்கிரமா சாப்பிட்டுருவேன், ப்ராமிஸ். ப்ளீஸ் 2 நிமிஷம். இல்ல, நம்ம பேக் பண்ணிக்கலாம், போகும்போது சாப்பிட்டுக்கலாமே. காய்ஸ், வேணும்னா பாருங்க, நம்ம 2 நிமிஷத்துல போயிடுவோம். கவலையே படாதீங்க, நான் ஃபுல் ஸ்பீட்ல வண்டி ஓட்ட போறேன் இப்போ. ஜஸ்ட் வெயிட். ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்க. அங்கதான் ஒரு தாபா இருக்குல்ல. பசிக்குதுன்னு சொல்றாங்களே, ஏதாவது சாப்பிடுவாங்க. இது பாருங்க, மெனுவை பார்த்து செலக்ட் பண்ண டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். தால் சப்பாத்தி சாப்பிட்டு உடனே கிளம்புங்க. தேங்க் யூ. தேங்க் யூ. ஆனா தருண் கிடைச்சா நாம ஏன் பணம் கொடுக்கணும்? ஆமா, நாம நேகாவோட ஆட் கொடுத்துருக்கோம். தருணுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லையே. மைதிலி, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன பண்ற, என்ன யோசிக்கிற, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பிரமிளா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நேகா தருண் விஷயத்தை பத்தி உனக்கு முன்னாடியே தெரியும்ல, எங்ககிட்ட எதுக்கு முன்னாடியே சொல்லல? இதெல்லாம் பேசுறதுனால என்ன பிரயோஜனம்? இப்போ நடக்கிறதெல்லாம் நடந்துருச்சுல்ல. எதுக்காக தருண் பேர்ல ஆட் கொடுத்தாங்கன்னு அவங்க கிட்ட முதல்ல கேளுங்க. நான் தருண் பேர்ல ஆட் கொடுக்கல. நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? அவங்க பையன் கிடைக்க நாம பணம் கொடுக்கணும். முதல்ல அவ என்ன சொல்ல வரான்னு நாம கேட்போமே. அவளை பேச விடாம கேட்டுட்டே இருந்தா எப்படி பதில் சொல்வா? நீ சொல்லு மைத்திலி, என்ன விஷயம்? இத நான் தருணுக்காக கொடுக்கவே இல்ல. நான் நேஹாக்காக தான் இந்த ஆடை கொடுத்தேன். பாருங்க, இந்த ஆடை பார்த்துட்டு தருணை தானே யாராவது தேடுவாங்க. அவங்களுக்கு தருண் கிடைச்சா தருணை கூட்டிட்டு இங்க தானே வருவாங்க. அவங்க பின்னாடி நேஹாவும் வந்துருவாள்ல. Have you lost your mind, அனி? கொஞ்சம் கூட உங்க அறிவை யூஸ் பண்ணவே மாட்டீங்களா? ஏன் இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? யாராவது ஆட பார்த்துட்டு இந்த பையனை கண்டுபிடிச்சு கொடுத்தா 50 lakhs கிடைக்குதுன்னா, இவனை கிட்னாப் பண்ணா என்னன்னு கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னா
ஆஃப்டர் ஆல் இந்த சின்ன விஷயம் கூடவா உங்களுக்கு புரியல? அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தாலே 50 lakhsனா கிட்னாப் பண்ணா கோடி கணக்குல கேக்கலன்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவனை கிட்னாப் பண்ணி வேற எங்கேயாச்சும் கூட்டிட்டு போவாங்க. அவங்க நம்ம கிட்ட கேக்குற பணத்தை நம்மளால கொடுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் தருணும் கிடைக்க மாட்டா, நேஹாவும் கிடைக்க மாட்டா. ஐ அண்டர்ஸ்டாண்ட், நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. ஆனா இந்த விஷயத்தை நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆக்கிக்கிட்டீங்க அண்ணி. நான் எதுவும் காம்ப்ளிகேட்டட் ஆக்கல. கொஞ்சம் யோசிச்சு பேசுறீங்களா? ஒருவேளை ஒரு நல்ல மனுஷன் கிட்ட தருண் மாட்டினானா அவனை நேரா இங்க தானே கூட்டிட்டு வருவாங்க. அவங்க கூட நேகாவும் வந்துருவா, நமக்கு நம்ம பொண்ணு கிடைச்சிருவா. ஒருவேளை ஒரு கெட்டவன் பேராசை புடிச்சவன் அந்த தருணை பார்த்தானா அதுக்கப்புறம் அவன் பணத்துக்காக அவன் டிமாண்ட் பண்ணுவான். அவனை காப்பாத்துறதுக்காக நேஹா நம்ம கிட்ட தானே வருவா. அவளுக்கு வேற யார் பணம் தருவாங்க? நேஹாவும் நமக்கு கிடைச்சிருவா. நான் எப்படியும் பணம் கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் கிட்னாப் பண்றவங்க தருணை என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. ஓய், என்ன என்னங்க ஒரு நிமிஷம். நீ ஒரு நிமிஷம். என்ன ஆச்சுன்னா இவ்வளவு கீழே விழ விடாம தாங்கி பிடிச்சிட்ட. என்னதுக்காக கையை பிடிச்சிருக்க? கையை விட. நீங்க போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணுங்க. போங்க போங்க போங்க. எங்க நீங்க கவனிக்கலையா? அவன் காப்பாத்த தான் கையை பிடிச்சான். எனக்கு தெரியும். நானும் உன்னை எத்தனையோ தடவை கீழே விழ விடாம காப்பாத்திருக்கேன். ஆனா காப்பாத்துறதுக்கு அப்புறம் கையை விட்டுடணும். அப்படியே பிடிச்சிட்டே இருக்க கூடாது. இட்ஸ் ஓகே. இட்ஸ் நாட் ஓகே. அவ என்னோட அண்ணன் பொண்ணு. அவ கையை ஒருத்தன் பிடிச்சிட்டு இருக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நீங்க ஓவர் ரியாக்ட் பண்றீங்க. நீயும் ரியாக்ட் பண்ணணும். அவ என்னோட அண்ணன் பொண்ணா இருந்தா என்ன? ஒருவேளை நம்ம மகளா இருந்தா என்ன பண்ண? இப்பவே உங்களை கூட்டிட்டு போய் கியாராவை காட்டணும் போல இருக்கு. ஆனா உங்ககிட்ட அவளை பத்தி ஏன் சொல்ல முடியலன்னு எனக்கு தெரியல. ரெட் கார்பெட் போட்டாதான் நீங்க நடந்து வருவீங்களா? எனக்காக நிஜமா இதை பண்ணுவீங்களா? செய்ய முடியாத விஷயத்தை எதுக்காக சொல்றீங்க? எதுக்கு இப்ப என்கிட்ட கேள்வி கேக்குற? இப்ப ஆர்டர் பண்ணலாம் வாங்க. என்ன ஆச்சு? தேங்க்யூ. உங்களுக்கு என்ன எடுத்துட்டு வரணும்? ஒன்று பண்ணுங்க. பிரெஞ்சு, இட்டாலியன், சைனீஸ், ஜாப்பனீஸ் எல்லாம் கொண்டு வாங்க. சார் அதெல்லாம் இங்க கிடைக்காது. அப்புறம் ஏன் கேக்குறீங்க? இங்க எந்த டிஷ் நல்லா இருக்குமோ அதை எடுத்துட்டு வாங்க. அப்படியே ஒரு காஃபியும் வேணும். சரிங்க சார். நான் காஃபி தானே கேட்டேன். டீ கொண்டு வந்திருக்கீங்க. சார் இங்கெல்லாம் காஃபி கிடைக்காது. யாருங்க குடிக்க மாட்டாங்க. ஆனா நான் காஃபி தான் குடிப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. டீ ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி. நீ என்ன இவ்வளவு போய் சொல்ற? இவனெல்லாம் எப்படி நம்புறது? இந்த டீயை போய் நல்லா இருக்குன்னு சொல்றான். சித்தப்பா, தருணோட சாய்ஸ்ல சந்தேகப்படாதீங்க. ஏன்னா அவன் என்னைய சூஸ் பண்ணி. இங்க பாரு பப்ளி, ரொம்ப பேசுனா வாயில கம்ம ஊத்தி விட்டுருவேன். இருக்கட்டும் விடுங்க. எப்படி விட சொல்ற? மினரல் வாட்டர் இருக்கா? இருக்கு. சில்லுன்னு இருக்கா? சில்லுன்னு இருக்கு. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நேஹா நீயும் சாப்பிடு. இல்ல, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு யாராவது நல்லா இருக்கணும் இல்லையா? ஆனா நம்ம வீட்டுக்கு தானே போறோம். நாம என்ன சொன்னாலும் இவனுக்கு புரியாதா? இவங்கிட்ட நீ அப்படி என்னதான் பார்த்த? உனக்கு வேற யாரும். நீங்க எதுக்கு இவனை பத்தி இப்படி பேசுறீங்க? நீ முதல்ல சாப்பிடு. நீ சாப்பிடு. நீ சாப்பிடாத நேஹா, நீயும் சாப்பிடாத. ஆனா நீ சாப்பிடு. வயிறு ஃபுல்லா சாப்பிடு. வயிறு வெடிக்கிற அளவுக்கு சாப்பிடு. நீ சாப்பிடு. ஏன்னா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான்
ப்ளீஸ் எல்லாரும் சாப்பிடுங்க. சும்மா ஜோக் பண்ண. சாப்பிடு சாப்பிடு, நானும் சாப்பிடுறேன். என்னாச்சு? பருப்பு ரொம்ப காரமா இருக்கு, சாப்பிடாதீங்க. அந்த பாட்டில் இங்க குடு. தருண் குடு. இந்த இத குடி, தண்ணி குடி. இப்போ ஓகேவா? எப்படி இவ்ளோ காரத்தை போட்டாங்க? இதுவும் காரமா இருக்க கூடாதுன்னு சொல்லியும் இவங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறேன்னு பாரு. இவரு கண்டிப்பா சண்டை போட போறாரு. என்னங்க நான் சொல்றத கேள். மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களை இன்னைக்கு உண்டு இல்லன்னு ஆக்காம விட மாட்டேன். எங்க நமக்கு லேட் ஆகுது, வாங்க போலாம். என்ன பேசுற? உனக்கு காரமா இருக்குன்னு சொன்ன கத்துன கேட்டுட்டு வரேன். ஐயோ என்னங்க? சித்தப்பா பிரக்யா சித்தி கிட்ட ரொம்ப பொசிட்டிவா இருக்காருல, ரொம்ப கியூட்டா இருக்காங்க. பிரக்யாக்காவும் அவர் மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்க. அதனாலதான் அவங்க பின்னாடியே ஓடுறாங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. இவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் எல்லாரும் முன்னாடி சண்டை போடுறாங்க. ஆனா இவங்க மனசுல இருக்க ஃபீலிங்ஸ காதல ஏன் காட்டிக்கவே மாட்டாங்க? சித்தப்பா எப்பவும் சித்திய காதலிக்கிற மாதிரி நீயும் என்ன எப்பவும் அப்படியே காதலிப்பல? கண்டிப்பா, ஆப்வியஸ்லி காதலிப்பேன். அப்புறம் இதே மாதிரி நீயும் என்கிட்ட சண்டை போடணும். காதல் இருக்கிற இடத்துல கண்டிப்பா சண்டையும் நிறைய இருக்கும். குடுங்க. சமோசா சாப்பிட்டுருக்கல, தண்ணி குடுறா. டேய் சமோசா சாப்பிட்டல, அந்த சாப்பிட்ட பேப்பருங்கடா. என்ன பேப்பரையும் சாப்பிட போறியா? அது எங்க இருக்குன்னு சொல்லி தொலைங்கடா. அது அந்த குப்பை தொட்டில தான் இருக்கும், அங்க இருந்து எடுத்துக்க. சிரிக்காதீங்க, இங்க பாருங்க. இது யாருன்னு தெரியுதா? இந்த போட்டோல இருக்கிறது அதோ நிக்கிறான் பாரு. அட ஆமா, இந்த பையன் அவன்தான். வாங்கடா. சரி. டேய் வண்டி எங்க வச்சிருக்க? வண்டி பின்னாடி இருக்கு. வண்டியை சீக்கிரமா போய் முன்னாடி எடுத்துட்டு வா. போ சீக்கிரம் வாங்கடா போலாம். சரி வா. என்ன தடுக்காத. ஹலோ பிரதர். சொல்லுங்க அண்ணா, வெளியே வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க தான் அண்ணாவா? ஆமா. அண்ணா, நீங்க எப்படி பருப்பு செஞ்சீங்க? ஏன் நல்லா இல்லையா? என்ன நல்லா இருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. அது ஒண்ணும் இல்ல, பருப்பு. இங்க பாருங்க, பருப்பு நல்லா இருக்கா? என்னாச்சு? டேஸ்ட் சரியில்லையா? என்ன டேஸ்ட் பத்தி பேசுறீங்க? இதுல நிறைய காரம் இருக்கு. என்ன சொல்றீங்க? இதுல காரமே இல்லையே. இது நார்மல் காரம் தான். இங்க எல்லாரும் இப்படி தான் சாப்பிடுறாங்க. எல்லாரும் காரமா சாப்பிடலாம், இவ காரம் இருக்க கூடாதுன்னு சொல்லியும் ஏன் இப்படி பண்ணீங்க? தம்பி ஒரு நிமிஷம், நீங்க முதல்ல சாப்பிட்டு பாருங்க. இதுல காரம் எதுவும் இருக்காது. என்ன பேசுறீங்க நீங்க? இவ காரமா இருக்குன்னு என்னையே சாப்பிட வேணாம்னு சொல்லிருக்கா. நீங்க என்னடான்னா காரமா இருக்காதுன்னு சாதாரணமா சொல்றீங்க. தம்பி என்ன விஷயம்னா, புருஷன் வீட்டுல இருந்தான்னா சாப்பாட்டுல ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால பொண்டாட்டிங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாத்துக்கங்க, இவங்க உங்க மேல கோவமா இருக்காங்க. ஏன்னா இவங்களை சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி சின்ன இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு சூப்பரா சொன்னீங்க. ஆனா விளையாடுறதுக்கான இடம் இது கிடையாது, புரியுதா? பருப்பு காரமா தான் இருக்கு. அடடா தம்பி, பருப்பெல்லாம் ஒண்ணும் காரம் இல்ல. சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்குற ஐடியா இல்லைன்னா தாராளமா என்கிட்ட சொல்லிடுங்க. அண்ணே, பணம் கொடுக்காம இருக்க இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல ஒழுங்கா சமைங்க, அதுக்கப்புறம் நான் பணத்தை கொடுக்குறேன். என்ன சொல்றாரு பாத்தியா? நான் பணம் கொடுக்காம இருக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பேசுறேனா? இல்லங்க, நான் என்ன தம்பி நீங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் அதை ஒரு பெரிய விஷயமா பேசுறீங்க. கண்டிப்பா உங்களை வேற தபால் இருந்தா அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் வியாபாரத்தை கெடுக்கத்தானே இப்படி பண்றீங்க. அடடா, செம. ஒழுங்கா சமைக்கிறத விட்டுட்டு முன்னாடி இருக்கிறவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படி இப்படி சொல்லலாம்? கொஞ்சம் இருங்க, நான் பேசுறேங்க. இருங்க நீங்க வாங்க. இங்க பாருங்க, டால்ல கொஞ்சம் காரம் அதிகமாயிடுச்சானா பிரச்சனை ஒண்ணும் இல்ல. அண்ணா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்கண்ணா. வண்டியை ஸ்டார்ட் பண்ண வர முடியல. நீங்க கொஞ்சம் பின்னாடி வந்து தள்ளி விட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ண்ணா. ப்ளீஸ் நான் வாங்க, நான் போலாம் ப்ளீஸ். சரி இரு, நான் வந்துடுறேன். இந்த தருண் ஏன் இன்னும் வரல? போய் ரொம்ப நேரம் ஆகுதே. அவளையும் பிடிச்சி